நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் அவங்களுடைய கேள்வியை கேட்பாங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பு டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா மெசேஜில் கேட்பாங்க. சின்ன கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க கேள்விக்கான பதிலை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது மெசேஜில். அப்போ நான் என்ன பண்ணுவேன், கால் மீ அப்படின்னு போடுவேன். சரிங்களா? நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான அந்த சந்தேகங்களை நான் சொல்லிடுவேன். நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபருக்கு உள்ள சந்தேகம் அப்படின்னா அவருக்கு சொல்லும் போது அவருக்கு மட்டும்தான் அந்த கிளியர் ஆகும். அதையே நம்ம ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா அவருக்குள்ள சந்தேகங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும். அது என்ன பிரச்சனைங்கிறத நீங்களும் பார்த்து சால்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதாவது இப்போ அழகி ப்ளஸ் தமிழ் டைப்பிங் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஹியூமன் டைப்பிங் பற்றி போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிங்கில் ஹீமன் வச்சு தான் அடிக்கணுமா, பொனிட்டிக் அப்படிங்கிறது வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த பொனிட்டிக் அப்படிங்கிறது தங்கிலீஷ் டைப்பிங். சரிங்களா? ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? அடுத்து இந்த டைப்ரைட்டர் கீமன்ங்கிறது கீமனோட டைப்பிங். உங்களுக்கு எந்த டைப்பிங் தேவையோ அதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் அழகிய இன்ஸ்டால் பண்ணி வச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில பேருக்கு ஷார்ட்கட் வேலை செய்ய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். கீமன் டைப்பிங் அப்படின்னு இருக்கிறது நிறைய பேர் கேட்டாங்க. அதனால கீமன் டைப்பிங் சொல்லியிருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு தங்கிலீஷ் டைப்பிங் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த பொனிட்டிக்கு மட்டும் தான் வைக்கணும். அதை வச்சே நீங்க டைப் படிங்க போதும். சரிங்களா? ஒருவேளை கீமன் டைப்பிங் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு மாறிக்கிடலாம். இல்ல இது இன்னும் கிளியர் ஆகல, சந்தேகமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தனியா நம்ம இன்னொரு வீடியோவா தெளிவா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூனிகோட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க நிறைய பேர். யூனிகோட் பத்தின வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் XML பத்தின வீடியோவும் கேட்டிருக்கீங்க. அதுவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த டைப்பிங் அப்படிங்கிறதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கீபோர்ட் லேஅவுட் முக்கியம். உங்களுக்கு என்ன டைப்பிங் வேணுமோ அதை நீங்க வச்சு சூஸ் பண்ணி டைப் அடிக்கலாம். பொனிட்டிக் அப்படின்னா தங்கிலீஷ் டைப்பிங்னு அர்த்தம். யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ்னா NHM ரைட்டர் டைப்பிங் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது போக கீழே கீமன் இருக்குது. கீமன் சாதாரணமாக கீமன் டைப்பிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த டைப்பிங் ஓகேங்களா? இப்போ தமிழ் டைப்பிங்ல இருக்க பிரச்சனை முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம டிசைனிங் பண்றோம் பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது டிசைனிங், விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுவோம், அப்படின்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் டிசைன் பண்ணுவோம், ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்றோம். அதை பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? ஜேபக்ல கொடுக்கணுமா, பிஎஸ்டியா கொடுக்கணுமா, இன்ச்சஸ்ல கொடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கோவில் நோட்டீஸ் என்ன பண்றேன், ஓபன் பண்ணிக்கிறேன் என்னுடைய போட்டோஷாப்ல. சரிங்களா? இந்த கோவில் நோட்டீஸ் நான் பிரிண்ட்டுக்கு கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இதோடைய ஃபைல் சைஸ் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் A4ல ரெடி பண்ணேன். சரிங்களா? இப்போ இதை நிறைய பேர் கேட்கறது, சார் இதை இன்ச்சஸ்ல கொடுக்கணுமா, சென்டிமீட்டர்ல கொடுக்கணுமா, மில்லிமீட்டர்ல கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்க ஒரு டிசைனிங் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்க டிசைனிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 6x4 ஒரு டிசைன் பண்ணோம்னு வச்சுங்களேன். டிசைனிங் பண்ணும்போதே அந்த அளவு என்னவோ அதை வச்சிடணும். இப்போ நான் கண்ட்ரோல் N கொடுக்குறேன். எனக்கு தேவையானது என்னன்னா ஒரு 6x4 இன்ச்சஸ்ல வேணும்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்டே நான் இன்ச்சஸ் கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ 6 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? 6 கொடுத்துட்டேன். அடுத்து 4. இப்போ ஃபர்ஸ்டே என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் இன்ச்சஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்படி இன்ச்சஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்க அளவு என்னவோ அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? என்னுடைய அளவு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் நியூ கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க 62 கொடுத்துருங்க இதுல. சரிங்களா? இப்போ அளவு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க இன்ச்சஸோ சென்டிமீட்டரோ என்னவோ நீங்க அதில் கிரியேட் பண்ணிடணும். சரிங்களா? அது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுங்களா? நீங்க ரெடி பண்ணும் போதே அதை பண்ணிடணும். அதுக்கப்புறமா பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அதாவது பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது ஜேபாக்கா கொடுக்கணுமா, பிஎஸ்டியா கொடுக்கணுமா, டிஃப் ஃபார்மெட்ல கொடுக்கணுமான்னு கேட்குறேன். பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்ககிட்ட கேட்டுக்குங்க, உங்க பிரிண்ட் அடிக்கிற இடத்துல பிஎஸ்டி வேணுமா, பிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பிஎஸ்டி கொடுத்தா அடிப்பாங்க அப்படின்னா அடிங்க. இல்ல ஜேபாக் கொடுத்தா போதும் அப்படின்னா ஜேபாக் கொடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபார்மெட்ல கேட்குறாங்கன்னா டிஃபார்மெட்ல கொடுங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சேவஸ் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். இந்த இடத்துல போயிட்டு JPEG அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். JPEGன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன ஆகும், ஜேபாக்கா மாறிடும். இந்த குவாலிட்டி முக்கியமா நீங்க என்ன பண்ணுங்க, 12 மேக்ஸிமம் அப்படிங்கிறத வச்சுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் குவாலிட்டியில உங்களுக்கு என்ன ஆகும், உங்க நோட்டீஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேபாக்கா மாறிடும். இப்போ எனக்கு மாறிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா பிரிண்ட்டுக்கு அனுப்பலாம். இதுல எந்த ஒரு குவாலிட்டியும் லாஸ் ஆகாதுங்க. பாருங்க, குவாலிட்டி எதுவுமே லாஸ் ஆகாது. நாம என்ன ஒர்க் பண்ணமோ அது அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து இருக்க பிரச்சனை என்னன்னா, அதாவது
ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்க லேயரை ரீஸ்ட்ரைஸ் லேயரா எப்படி மாத்துறது, அதுக்கு ஷார்ட்கட் நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துக்கிட்டுங்க. இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்றேன், இது மேல ட்ராக் பண்ணி போடுறேன். இந்த சிசி போட்டோஷாப்ல என்னன்னா எந்த ஒரு பிஎஸ்டி ஃபைலா இருக்கட்டும், ஜேபாக் ஃபைலா இருக்கட்டும், நீங்க ட்ராக் பண்ணி இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா இருக்குங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று இது பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு. இன்னொன்று நீங்கள் இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இண்டு மார்க் மாதிரி காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் இதை வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது, எரேசர் டூல் வச்சுலாம் நம்மளால் அழிக்க முடியாது இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை. சரிங்களா? இப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்துட்டுனா இதை எப்படி நீங்கள் ரீஸ்ட்ரைஸ் லேயராக மாற்றணும்னா, இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ரீஸ்ட்ரைஸ் லேயராக மாறிடும். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சா? இதுக்கு நம்ம ஷார்ட்கட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் தாராளமாக மாற்றலாம். எப்படின்னு பாருங்க, எடிட் போயிட்டு இந்த இடத்துல கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் அப்ளிகேஷன் அண்ட் மெனுன்னு கொடுங்க. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எதில் இருக்கு, லேயர் அப்படிங்கிற பேனர்ல தான் இருக்கு. லேயர் அப்படிங்கிற பேனர்ல தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல லேயர் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் வந்து ரோல் பண்ணிட்டு வாங்க. ரீஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்னு உங்களுக்கு எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொறுமையாக நான் ரோல் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்தாலே இருக்கும். இதில் இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், ரீஸ்ட்ரைஸ் அப்படின்னு இருக்கா, இதுதான் அந்த ரீஸ்ட்ரைஸ் லேயர். நான் என்ன ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர். இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வேற போட்டோஷாப்ல இருக்காது, அதனால நான் அந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இங்கே என்ன ஆகுது, அழகா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாறிடுச்சு. சரிங்களா? இதே உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். இல்லை கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வந்து நான் வந்து ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், எடிட் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் தான் போகணும். இதில் லேயரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், தேடணும், பொறுமையாக தேடணும். சரிங்களா? தேடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அங்கே மாறிடும். இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஆல்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே போல் நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன தேவை ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷார்ட்கட் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போய் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஆனால் ஷார்ட்கட் கொடுக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கீயை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதில் கண்ட்ரோல் எம்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கவுஸ்ன்னு இருக்கு, இதை கொண்டு நீங்கள் வேற ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? அது ப்ராப்ளம் ஆகும். ஷார்ட்கட் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக உங்கள் கீபோர்டில் இல்லாத ஷார்ட்கட்டாக நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பேனர் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம், டிசைனிங் பண்ணியிருந்தோம் சார். ஆனால் எங்கள் பேனரை பிரிண்டிங்க்கு கொடுக்கும்போது பிரிண்ட் டல் ஆகுது சார், அது எப்படி சார் நாங்கள் சால்வ் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு பேனரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். நான் வந்து பேனரை ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணிட்டு பிரிண்டிங்க்கு கொடுக்கும்போது ஆர்ஜிபியில் தான் கொடுப்பேன். சரிங்களா? எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட பிரிண்டிங் நான் அடிக்கிறது ஒரே கடையில் தான் அடிப்பேன். எனக்கு வந்து அவங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அடிச்சு கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணுங்கள். சிஎம்ஒய்க்கில் ஒர்க் பண்ணீங்கன்னா சிஎம்ஒய்க்கில் ஒர்க் பண்ணும்போது நிறைய டேட்டா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் எல்லாமே குறையும். கலர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸோட கலர் எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும். அதனால நீங்கள் ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனர் வச்சிருக்கேன்னா நான் ஆர்ஜிபியில் வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இதை வந்து நான் பிரிண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு ஒரிஜினலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரிஜினல் வந்து பிஹெச்டி அப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா லேயரும் மெர்ஜ் ஆகி ஒரே லேயர் ஆகிடும். இப்போ இமேஜ் போயிட்டு இதில் மோடில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சிஎம்ஒய்க்கேன்னு மாற்ற போகிறோம். அதாவது பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்றவங்க ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணிட்டு பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ஜிபி அப்படிங்கிறத மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, லைட்டாக கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, லைட்டாக அந்த கலர் வந்து ட்ரிம் ஆகுதா. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது கலர். பாருங்களேன், ஆர்ஜிபியில் கூட நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சிஎம்ஐக்கு மாற்றினோடனே நம்மளுக்கு ட்ரிம் ஆகிட்டு கலர். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது இங்கே வந்து ஒரே லேயராக இருக்கட்டும். சரிங்களா? இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட். இப்போ பாருங்க, லைட்டாக பிரைட்னஸ், அப்புறம் லைட்டாக கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி ஏற்றுறேன். கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப ஏற்றிடக்கூடாது. சரிங்களா? ஓரளவு உங்கள் பிக்சரை பார்த்துட்டு ஏற்றுங்க. அப்புறமா திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், லைட்டாக சேச்சுரேஷன் மட்டும் பூஸ்ட் ஏற்றுறேன் லைட்டாக, இந்த மாதிரி எனக்கு ஓகே. அப்புறம் ஒரு கலர் பேலன்ஸில் ரெட்டு அப்புறம் எல்லோ நல்லா ஏற்றுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோவோட கலர் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஏரியாலாம் ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ரெட்டு எல்லோ ஏற்றிட்டேன். சரிங்களா? அடுத்து
கண்ட்ரோல் எல் கொடுத்து ஒரு லெவல்ஸ் போடுறேன். லெவல்ஸில் என்ன பண்ணுறேன், இதிலே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் 1ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், மாறிடும். எழுத்தெல்லாம் எப்படி தெரியும் பாருங்கள். அதை மாற்றினதுக்கு அப்புறமா நல்லா பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், பிக்சர்லாம் நம்மளுக்கு டெப்த்தாக மாறும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் பிரிண்டிங்க்கு அனுப்புங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய எடிட்டிங்கில் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேனர் எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேனரில் பிக்சரை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சுருக்கிட்டு அதுக்கப்புறம் விரிச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சரை மறைச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் இருக்குது, இதை நான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுருக்கிடுறாங்க. இந்த மாதிரி உள்ளே கொண்டு வரும்போதே இப்படி சுருக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விரிக்கிறாங்க. இப்படி திரும்ப இப்படி விரிக்கிறாங்க. இப்படி விரிக்கும் போது அந்த பிக்சரோட குவாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். இப்போ இந்த பிக்சரை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி லாஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதே ஒரிஜினல் இருந்ததை பாருங்கள், ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான். இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிக்சர் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஒருவேளை நீங்கள் கரெக்டாக வச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டாக்குமெண்ட்டில் ரெசல்யூஷன் அப்படின்றத கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. 300 வைக்கும்போது உடையுது அப்படின்னா ஒரு 500 வச்சு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குற நண்பர்களுக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு 4-5 வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் எல்லாம் தெரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த வீடியோவில் எதுக்காக அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. சரிங்களா? அதாவது அந்த கேமரா வந்து ஆன் பண்ணுறது என்னோடய மொபைல் கேமராவில் தான் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மொபைலுக்கு நெட்வொர்க்கு கேமரா 2 இருக்கிறதுனால சார்ஜ் பார்த்தீங்கன்னா பியூராக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா மொபைல் சரியில்லை. மொபைலை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,